ரோடு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். செம சீனிக்கான ரூட்டும் கூட இது. நீங்கள் பெங்களூர் வந்தீங்கன்னா இந்த நைஸ் ரோடில் ட்ரைவ் பண்ணுறதுக்கோ இல்லை ரைட் பண்ணுறதுக்காகவே வரலாம். அந்தளவுக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு சீனிக்கான ரொம்ப அழகான ஒரு ரூட். 8 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த ரூட்டில் நைட் டைம்லலாம் போக வேண்டாம், ரொம்ப சேஃப் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போது எல்லா இடத்துலையும் வீடாயிடுச்சு. ஸோ முன்னெல்லாம் இங்கெல்லாம் வந்து வீடே இல்லாமல் இருந்தது. இப்போ பார்த்தா ஏகப்பட்ட வீடாக இருக்குது. அண்ட் மோரோவர் டிராஃபிக்கும் பாருங்கள் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு. சென்னையிலேருந்து கோவா போகிறதுக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரூட்டு. பெங்களூர்லேருந்து தும்கூர், அப்புறம் தும்கூர்லேருந்து தாவணகிரி, அப்படியே தாவணகிரிலேருந்து நேராக போனால் ஹுப்ளி. நான் இன்னைக்கு வந்து மேக்ஸிமம் இந்த ரூட்டில் காலையிலே சென்னையிலேருந்து கிளம்பி வந்ததுனால பெங்களூரில் ஸ்டே பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்தது. ஆனால் இப்போ அது இல்லை. ஸோ பெங்களூரில் ஸ்டே பண்ணாமல் மேக்ஸிமம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியுமோ, ஒரு 8 o'clock வரையும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியுமோ அதை நான் பண்ண போகிறேன். டின்னருக்கு அப்புறம் நைட் ஒரு 10 o'clock வரையும் ரைட் பண்ணேன். தவன்கிரி அப்படிங்கிற ஒரு ஊரை கிராஸ் பண்ணி ஒரு இடத்துல வந்து ஸ்டே பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10:30 போல இருக்கும். இதுக்கு மேலே ரைட் பண்ண வேண்டாம், ஏன்னா ப்ராப்பர் ரெஸ்ட் தேவை. ரெஸ்ட் இல்லாமல் ரைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ ஒரு 11 o'clock போல் கம்ப்ளீட்டாக நான் செட்டில் ஆகிட்டேன்.